ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தா மணாலி சிட்டியிலேருந்து ரொத்தங் பாஸ் என்ற ஸ்னோ இருக்கிற ஏரியாவுக்கு போய்த்துட்டு இருக்கிறோம். அந்த போகிற வழியில் என்னென்ன இருக்கு, அதோட மவுண்டன் வியூஸாக இருக்கட்டும், ஸ்னோவாக இருக்கட்டும், அது எப்படி இருக்குது, என்னமா இருக்குன்னு வாங்க கொஞ்சம் எங்களோட வீடியோக்குள்ளே போய்த்து பார்க்கலாம். நாங்கள் இந்த டூரை இங்கே எப்படி வந்தோம்னு பார்த்தாக்கா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற சஃபாரி லங்கா டூர்ஸ் அந்த கம்பெனி மூலமாக தான் நாங்கள் எல்லாத்தையுமே புக்கிங் பண்ணோம். எல்லா சர்வீஸும் சரி, புக்கிங்கும் சரியாக பக்காவாக பண்ணி கொடுத்திருந்தாங்க. ரேட்டும் பெஸ்ட்டாகவே இருக்கு. அவங்களோட கொடுத்த டிரைவராக இருக்கட்டும், அவங்க எங்களுக்கு மென்ஷன் பண்ணுற ஏரியாவே இருக்கட்டும், அவங்க ப்ரொமோட் பண்ணுற ஏரியாவே இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாகவும் மீக்கி என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பமாகவும் மீக்கி. நாங்கள் வந்த சீசன் பார்த்தீங்கன்னாக்கா, இது சம்மரில் வந்தோம். சம்மரில் ஸ்னோ மவுண்டன் கொஸ்க தான் கூடுதலான ஸ்னோ பார்க்கலும். போகிற வழியில் இடைக்கிட வந்த டூரிஸ்ட் வாகனத்தை நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் இடையில ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு அப்படியெல்லாம் போவாங்க. நாங்களும் இப்போ கிட்டத்தில் இன்றைக்கி ஒரு இடத்துல முன்னுக்கு நிப்பாட்டது போல் நிப்பாட்டி அந்த இடத்துல வியூ நல்லா அழகாக இருக்கு. சுவிட்சர்லாண்டில் ஒரு சின்ன பிரதேசத்துள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். நாங்கள் இப்போ மேலே வரோம் அப்படின்னு நாங்கள் இடையில ஷார்ட்கட்டால் அப்படி மேலே ஏறி போய்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ரோடை சுற்றி வரப்போ பார்த்தா டைம் கூட போகுது. நல்லா மேலே ஏறி வந்ததோடு நாங்கள் பார்த்தோம் சின்ன கடத்துள் உண்டு. அதில் சுட எங்களுக்கு நூல்ஸ் கிடச்சிச்சு. நூல்ஸை சுட போட்டு திண்டா அந்த கூதலுக்கும் அந்த பசி ஒன்று எடுக்குது, அந்த பசிக்கும் நல்லாவே இருக்கு. அதே நேரம் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு குதிரையும் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதே நேரம் குதிரை சஃபாரியையும் என்ஜாய் பண்ணுறதுக்காக ரெண்டையும் சேர்த்து நாங்கள் குதிரை ஒன்றையும் ஹையர் பண்ணி மேலேக்கு போய்த்திருக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்னோ ஸ்கர்ட்டிங்கை பார்ப்போம். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கை எடுக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபோம் பண்ணுவான் வரைக்கும். இப்போ ஸ்கர்ட்டிங் எப்படி நாங்கள் அதை ப்ளே பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோன்னு கொஞ்சம் எங்களோடய பாருங்கள். எனக்கு இது புதுசாக இருக்குது. ஸோ என்னாலும் ட்ரை பண்ணுவோம். புதுசுன்னு சொல்லி சும்மா விடையிலது வந்த இடத்துல நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு போத்தா வந்தீங்கன்னா பேக்கேஜில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கு. இப்போ மாப்பிள்ளை எங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாரு. என்னத்தை கிழிக்க போகிறாரோ தெரியா, பார்ப்போம். நாம் என்ன பண்ண போகிறோமோ தெரியா. ஸோ இப்போ நான் போகிறேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஐயோ சரியா போகிற பார்த்தா அம்மா இந்த அக்கா ஓரமாக்கா ஒரு மாதிரி ஓரமாகிடுச்சு. இல்லாட்டி அதை முட்டி கொண்டு நான் கீழே போய் இன்னொன்று வருது. அதே ஓரம் ஓ சரி, ஓகே நீ வாப்பா பின்னுக்கால பிடிச்சிக்கோ விட்றாத மச்சான், விட்றாத, பிடிச்சிக்கோ. ரைட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏதோ ஓகே ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ரவுண்ட் போகணும். எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் தான். இது கை ஒண்டி இந்த கால் ஒண்டி நடக்கிற மாதிரி பெரிய பாடாகும் மீக்கி. ஃபர்ஸ்ட் டைம்னால இந்த மெதுவா அவசரப்படவான. ஓகே மெதுவாக தள்ளாடி போ. மேலே ஒரு அளவு பெய்த்துட்டு மறுக்க இன்னொரு ரூபா வரணும். இதை ஃபுல்லாக பழவணும்டா. இப்படி சரி இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருந்தால் தான் இந்த பல வேலை மாய்க்கும். 2வது ரவுண்ட் இது பார்க்குறதுக்கு இப்படி இருந்ததுக்கு சரியான ஸ்லீப்பர் ஆகுது. ஸ்லீப்பாகி புளூரில் இப்போ 2வது ரவுண்டும் அவர் என்னை ஃபோன் பண்ணுறாரு. அதுவும் கரெக்டாக போகுது. வைத்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் 3வது ரவுண்ட். வா ஓரமா தயவு செஞ்சு ஓரமாவங்கடா. 2 ரவுண்ட் அவன் பழகினா. அதுக்கப்புறம் சரி இப்போ நான் நான் போயிட்டு பார்க்குறேன்னா அவன் பின்னுக்கால வாரான் தான். ஆனால் பிடிப்பானா இல்லைன்னு தெரியா. ஓரளவு தூரம் பெய்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் மிஸ் ஆகி விழுந்துட்டேன். இப்போ பிடிக்க ஒருத்தனும் இல்லை. நானும் கண்டுக்கல. அங்கலைங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மாய சிரிச்சாங்க. என்ன பண்ண, உளுந்தா எலும்பத்தானே ஓணும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ணல. அது சரி, ஓகே. நாங்கள் இப்போ இன்னொரு அடுத்த ஆக்டிவிட்டீஸாக நாங்கள் ஸ்னோ பஃபலோ அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல பூல் மாடு, இதுக்கு பூல் மாடுன்னு தான் சொல்லலாம். ஸ்னோ பஃபலோ இதில் ஒரு ரைட் போகிறதுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூடிங் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு ரவுண்ட் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. கப்பல் போகிறது, ஆனால் சிங்கிளாகவும் போயிடும். அவர் பின்னுக்காலே வாரார். தண்ணி விட்டா இவர் என்னையை கூட்டிகிட்டு ஓடிடுவாரோ தெரியான்னு தானே தெரியா. சரி, ஓகே, நல்லாவே ஈக்கி. ஹாய் மச்சான், ஹாய் காய்ஸ். பாருங்கள், நான் ரைட் பண்ணுறது எல்லோரும் ரசிக்கிறாங்களோ தெரியா. நானும் யார் எவருன்னு தெரியாது. பட் எல்லாரோடையும் ஃபன்னாக சும்மா கை காட்டுறதும் பேசுறதும் சிரிக்கிறதும் அப்படி தான் இந்த டூர் ஸோ நல்ல ஆக்டிவிட்டீஸாக நல்ல என்ஜாய் ஆகி இப்போ பஃபலோ ரைட் முடிய போகுது. அது இப்போ தான் லேண்ட் ஆகுது. மெதுவா இப்படி அவசரமாக இழுத்துட்டு போகிற. இவ்வளோ சுருக்காக ரைட் முடிஞ்சிருச்சா. ஆனால் 2 ரைட் நல்லாவே இருந்துச்சு.
அடுத்ததாக பஃபலோ ரைடை முடிச்சுட்டு பார்த்தோம்னாக்கா டியூப் ஸ்லேட். அது வந்து இது நாங்கள் சின்னத்தில் நம்ம மணல்ல ஆற்றுல அப்படி இப்படி விளையாடின பழக்கம் யாதி வந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா இருக்கும்னு நினச்சி இதுலேயும் நான் என்ஜாய் பண்ணுவோம்ண்டு. ஆனால் பேக்கேஜில் இதெல்லாம் இன்க்ளூடாக தான் இருக்குது. எங்களுக்கு தேவையானதை எட் பண்ணலாம், தேவையில்லாத இக்னோர் பண்ணலாம். ரொத்தன் பாஸ் மேலே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதிலே அடுத்த ரவுனால நாங்கள் இப்போ கீழே இறங்குவோம். வந்த வழியால் இல்லை, அடுத்த ரவுனால தான் கீழே இறங்குவோம். அங்கே போதில் பார்த்தோம்னாக்கா மலையெல்லாம் நல்லா அழகாக இருக்கு, கல் மலை இருக்கு. நேரத்தோட பார்த்தா எல்லாம் ஸ்னோ இருந்துச்சு. அடுத்த சைடால் இறங்க போதில் வாட்டர் ஃபால் எல்லாம் மீக்கி. அதே நேரம் ஆட்டு பண்ணை ஒன்று பார்த்தேன், செம்மறி ஆடு பண்ணை ஒன்று பார்த்தோம். அதை நல்லா ஃப்ரீயாக மேய விட்டிக்கிறாங்க. பச்சை பசேல்னு புல்லுகள் இடையில ஓட, இந்த தண்ணி வாரோட ஆடுகள் தண்ணி குடிச்சிட்டு புல்லை மேய்ஞ்சிட்டு மற்ற இன்னைக்கு நிறைய பேர் நின்று ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக கப்பல்ஸாக ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. மற்ற அந்த என்வாயன்மெண்ட்டை சூப்பர் ஆகி இந்த டூரை வந்து நான் உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன். என்னை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி கீழே இறங்கிட்டிருக்கிறோம். எல்லா என்வாயன்மெண்ட்டுமே நல்லா தான் இருக்கு. அதோடய நாங்கள் இது வரப்போதில் ஒரு நல்ல அழகான ஒரு டனல் ஒன்று மாட்டோம். டனலும் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த டனல் இருக்கு. அந்த டனலுக்கால ஜேர்னி பண்ணித்தான் நாங்கள் ரிட்டர்ன் பேக் மணாலி சிட்டிக்கு ரூமுக்கு வரணும். அடுத்ததாக பார்த்தோம்னா மணாலி டூரில் வந்து நெக்ஸ்ட் டே எங்களோட சிட்டியில் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வசிஷ் டெம்பிள்னு சொல்லி ஃபேமஸ் டெம்பிள் உண்டு. அதுக்கு ஹாட் வாட்டர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ கோயில் உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து படிக்கட்டால் ஏறிக்கொண்டு போகிறோம். வித்தியாசமாகி மேலே அது ஃபுல்லாக பலவையால்தான் இது பண்ணிக்கிறாங்க, டிசைன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகி நாங்கள் கோயில் உள்ளே போவோம். கோயில் உள்ளே போகிறதுல இப்படித்தான் நீக்கே என்ட்ரன்ஸ் வந்து கல்லுகளால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா அங்கே வந்து வுட் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. அது பலவையாளத்தை செஞ்சுக்கிறாங்க. எல்லோரும் மிச்சம் டூரிஸ்ட் வந்து இதுக்கு வேண்டுதல் பண்ணி மீக்கிறாங்க. அதே நேரம் பார்க்குறதுக்கும் வராங்க. பெல் ஒன்றே அடிப்போம். அடிச்சுட்டு எல்லாரையுமே உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு. சூப்பராகவே உள்ளுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்னமோ பூஜையும் நடக்குது. டெம்பிள் உள்ளுக்கு பார்த்து முடிச்சுட்டு வந்தால் அதுலேயே அடுத்த சைடில் பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் கிணறுன்றாங்க. அது வந்து ஒரு செக்ஷன் வந்து லேடிஸ்க்கு, ஒரு செக்ஷன் வந்து ஜென்ஸ். என்னடா இது ஹாட் வாட்டர்னு பார்ப்போம். நானும் உள்ளுக்கு வந்தேன். சுடு தண்ணி கிணறுல தண்ணியை பிடிச்சி பார்த்தா சூடாகவே இருந்துச்சு. அதுவும் வித்தியாசமாக இருந்துச்சு. டெம்பிள் டூரை முடிச்சுட்டு வெளியே வர போப்பத்தில் சிட்டியிலே இன்னொரு ஏரியா அப்படி சுற்றி பார்க்க போப்பத்தில் கம்பியை கட்டி தொங்கி குரங்குமாய் ஆடிட்டு இருக்கிறாங்க. அது என்னடா குரங்குமாய் தொங்கிட்டு இருக்கிறான்னு எட்டி பார்த்தா அதுவும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒன்று தான். சரி நானும் கிட்ட போனேன்னு போயிட்டு சரி ஓகே நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம், ஆடி பார்ப்போம், குரங்குமாய் தொங்கி பார்ப்போம்னு தான் பெல்ட் எல்லாம் போட்டு சேஃப்டி பெல்ட், கேபிளுக்கு சேஃப்டி பெல்ட், தொங்குறதுக்கு எல்லாம் போட்டு கவுத்தை கட்டி தண்ணிக்கு அனுப்புகிறான் அண்ணன். குரங்குமாய் நானும் தொங்கிட்டு போக வேண்டி நட்டை நடுவில் போயிட்டுனா பெய்த்த போகிறத ஆட்டுவான் போல். இப்போ கேபிளில் வந்து நானும் பெய்த்துட்டிக்கிறேன், சரியாக தொங்கிட்டு போகணும். இப்போ நடுவுக்கு பெய்த்தோன்னா அவங்க பிடிச்சி இப்படி எங்களுக்கே நல்லா ஆட்டி கால் தண்ணியில் படும் வரைக்கும் நல்லா ஆட்டி நல்லா கூலாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டர்ன் வரேன். இப்போ அவர் பெல்ட் எல்லாம் கழட்டி முடிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் அடுத்ததாக போகிறோம் வந்து இன்னொரு மணாலி வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஹதிம்பா தேவி டெம்பிள்னு சொல்லி நாங்கள் எனக்கு இருந்த ஆட்டோண்ட பேசி ஹதிம்பா தேவி டெம்பிள் அதுக்கு நாங்கள் விசிட் பண்ணோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய்த்துட்டு இருக்கிறோம். இங்கே மணாலி ட்ரிப் வர எல்லாருமே இதுக்கு வராங்க. நிறைய க்ரௌட் ஒன்று வருது. பார்த்தீங்கன்னா வேலைங்க முன்னுக்கு கியூ இருக்குது. கோயில் உள்ளுக்கு போகிறதுக்கு இந்த கியூ வந்து ஸோ எங்களுக்கு அந்த உள்ளுக்கு போகிறதுக்கு கியூலெல்லாம் நின்று அந்த அளவுக்கு டைம் இருக்கல. ஸோ அதனால் நாங்கள் கோயிலை சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்தோம். வயலினை வாசித்து முடிச்சுட்டு அடுத்ததாக போகிறதுல கடை, சின்ன கடை, கிஃப்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படி கடை பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு தான் பார்த்தா நானும் அது போகிற ஐடியா இல்லை. அது போகிற பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள தான் பார்க்க வேண்டி வந்துச்சு. ஓகே நாங்கள் இப்போ வந்து இந்த மணாலி டூரை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். கடைசியாக இந்த மால் ரோட் டின்னர் இதோடு எங்களோட இந்த மணாலி டூர் முடியுது. உண்மையிலே இந்த டூர் வந்தது சரி சந்தோஷம். இந்த டூரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சஃபாரி லங்கா டூர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்களும் வரேன்டா நாங்கள் இந்த காட்டின இடத்துக்கெல்லாம் போங்க. இது தவிர இன்னமும் இடமிக்கு எங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2-3 டேஸ் பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கணக்காக அந்த பட்ஜெட்டை செஞ்சு கொடுத்தாங்க. டைமே இல்லாமல் நல்லா சுற்றி பார்த்தோம். இப்போ நைட்டுக்கு போய்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நாங்கள் எங்களோட டூரை மணாலி டூ அடுத்த சிட்டி எங்கன்றதை நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அமைத்திடுங்க. சஃபாரி லங்கா டூர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. பாய் பாய்.